வந்தே மாதரம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினமான இந்நாளில் உங்களின் சிந்தனைக்கு இந்த சிறுமியின் சில வரிகள். சத்தியத்தை நித்தம் தந்த தேச தந்தை பெற்று தந்த சுதந்திரம், சமாதானம் மட்டுமே சக்தியாய் கொண்ட நேருமாமா பெற்று தந்த சுதந்திரம், பாட்டிலே புரட்சி செய்த பாரதி பெற்று தந்த சுதந்திரம், நாட்டுக்காக கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி பெற்று தந்த சுதந்திரம், இரும்பு போன்ற இதயம் கொண்ட வல்லபாய் பட்டேல் பெற்று தந்த சுதந்திரம், தேசிய கொடியை கையில் ஏந்தி உயிரை விட்ட குமரன் பெற்று தந்த சுதந்திரம். அன்று தலைவர்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி பெற்ற சுதந்திரத்தின் பயனாகத்தான் நாம் இன்று இஷ்டப்பட்டு இனிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் உறுதுணையாக கொண்டு வெள்ளையனிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி பெற்ற சுதந்திரம் நம்மிடையே நோக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளதா என்பதை பற்றி சற்று பேசுவோமா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார் பாரதியார். ஆனால் நாமோ இன்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்தை விலை பேசி விற்றுவிட்டோம். அறம் கேட்ட ஆங்கிலேயனை துரத்திவிட்டோம். ஆனால் தரம் கேட்ட கலாச்சாரத்திற்கு அடிமைகள் ஆகிவிட்டோம். ஆம், அந்த சீர்கெட்ட சீரழிவிலிருந்து நமக்கு சுதந்திரம் தேவை. முதல் சுதந்திரமாக நான் முன்வைப்பது குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்று நன்றாக குடித்துவிட்டு நரம்பு தளர்ச்சியுடன் தள்ளாடி கொண்டிருக்கின்றன. நம் மேன்மையை குலைக்கும் கொடிய விலங்கு மதுவாகும். மதுவின் தீமையை உணர்ந்து மகாத்மா காந்தி 1906 கள்ளுக்கடை மறியல் நடத்தினார். எனவே மதுவை விலக்கு, அதுவே நமக்கு உயரிய இலக்கு. இரண்டாவதாக நான் பெண்களின் பாதுகாப்பு சுதந்திரத்தை எடுத்துரைக்கிறேன். என்று ஒரு பெண் இரவிலும் தனியாக அச்சமின்றி செல்கிறாளோ அன்றே நாம் பெற்றோம் சுதந்திரம். நாடு சரியில்லை, சமூகம் சரியில்லை, அரசியல் சரியில்லை, சட்டம் சரியில்லை என்று குறை கூறும் ஒவ்வொருவரும் தன் குறையை உணர்ந்து தன் பிள்ளைகளை நேர்மையான வழியில் வளர்த்தால் நம் நாடு என்றோ வல்லரசாகிருக்கும். ஒரு குழந்தையை திருத்தி வளர்க்க முடியாத நம்மால் அரசு எப்படி பல குழந்தைகளை திருத்த முடியும்? பெண் பிள்ளைகளும் நாகரீகம் என்ற பெயரில் கலாச்சாரத்தை மறந்து வாழ்கின்றனர். நாமும் வள்ளுவன் கண்ட வாசுகி போல் அடக்கமாக இருக்க வேண்டும். தவறாக புரிந்து கொள்ளாதே, அடக்கமாக இருங்கள், அடிமையாக இருக்காதீர்கள். மூன்றாவதாக நான் எடுத்துரைப்பது முதியோர் இல்லத்திலிருந்து முதியோருக்கு சுதந்திரம். நாட்டுக்காக தம் உயிரையும் கொடுத்த தலைவர்கள் வாழ்ந்த பூமியில் தன் பிள்ளைகளுக்கு உடல் உயிர் கொடுத்த பெற்றோரை பேணி காக்க முடியவில்லை.